உனக்காக காத்திருக்கிறேன். பகுதி 12. வீட்டு வராண்டாவில் அமர்ந்திருந்த மதி ஆதவன் வருவதை பார்த்ததும் வேகமாக எழுந்து அவன் அருகில் வந்தான். எங்கடா போன? யார பார்த்த? என்று ஆர்வமாக கேட்டான். ஆதவன் தான் எங்கே சென்றான், யாரை பார்த்தான், பாட்டியிடம் என்ன பேசினான், பாட்டி சம்மதித்தது என அனைத்தையும் சுருக்கமாக சொன்னான். அதை கேட்ட மதி முகம் முழுவதும் சந்தோஷமாக, அப்படியாடா, பாட்டி உண்மையிலுமே ஒத்துக்கிட்டாங்களா? சூப்பர்டா என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான். பிறகு சற்று தயக்கத்துடன், ஆனா இனிமே எப்படிடா உன் ஃபேமிலி சமாளிக்க போற என்று கேட்டான். அதை பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம்டா, இப்ப அதை பத்தி பேச வேண்டாம் என்று ஆதவன் சொல்லிவிட்டு, இப்ப வெண்பா எங்க இருக்கா என்று கேட்டான். மதி சிரித்தபடியே, வெண்பாவும் அனிதாவும் பின்னாடி தோட்டத்தில் இருக்காங்கடா என்றான். சரி என்று சொன்ன ஆதவன் வெண்பாவை பார்க்கும் ஆவலுடன் தோட்டத்தை நோக்கி நடந்தான். அங்கே வெண்பா வெக்கத்துடன் அனிதாவிடம், அனிதா, ஆதவனுக்கு என்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாரு, என்னை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு என்று வெக்கப்பட்டபடியே சொன்னான். சிறிது நேரம் அமைதியாக இருந்தவள் பின்னர் தன் மனதில் இருப்பதை வெளிப்படையாக சொல்ல தொடங்கினாள். நான் இவ்வளவு நாளா ஒரு குழப்பத்துல தான் இருந்தேன். அவர் மேல எனக்கு என்ன உணர்வு இருக்குன்னு எனக்கே புரியல. ஆனா இப்பத்தான் அவர் மேல எனக்கு இருக்கிறது என்னன்னு எனக்கே புரிஞ்சிச்சு என்று சொல்லி வெக்கத்துடன் சிரித்தாள். அதை கேட்ட அனிதா, அடிப்பாவி, இப்பயாவது உனக்கு புரிஞ்சுச்சே, கல்யாணம் ஆகி 4-5 புள்ளக்குட்டியை பெத்ததுக்கு அப்புறமும் புரியாம இப்பயாவது நீ அவனை விரும்புறேன்னு புரிஞ்சுச்சே என்று கிண்டலாக சொல்லி சிரித்தாள். வெண்பா உடனே அவளை பார்த்து முறைத்தபடி விளையாட்டாக அவளை கையில் அடித்தாள். சும்மா இருடி. அனிதாவும் சிரித்து கொண்டே அவளை பார்த்தாள். பிறகு அவளுடைய கைகளை பிடித்தபடி, உண்மையாவே வெண்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆதவன் உனக்கு ரொம்ப சரியானவர். நீயும் உன் வாழ்க்கையில நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு சந்தோஷமா வாழ போற என்று மனதார சொன்னான். அந்த நேரத்தில் தூரத்தில் ஆதவன் வருவதை அனிதா கவனித்தாள். உடனே வெண்பாவை பார்த்து சிரித்தபடியே, உன்னை தேடி உன் ஆளு வந்துகிட்டு இருக்காரு. நான் நடுவுல கரடி மாதிரி நிக்க விரும்புற, நான் போறேன் என்றாள். வெண்பாவும் சிரித்தாள். போடி என்று வெக்கத்துடன் சொல்ல அனிதா சிரித்து கொண்டே வீட்டை நோக்கி நடந்தாள். வெண்பா மட்டும் ஆதவன் வரும் திசையை நோக்கி திரும்பினான். ஆதவன் தன்னை நெருங்கி வருவதை கண்ட வெண்பா அவனை பார்த்து விட்டு வெக்கத்துடன் தன் கண்களை தாழ்த்தி கொண்டாள். அவள் அருகில் வந்த ஆதவன் முதலில் அவளுடைய கைகளை பார்த்தான். வளையல் எதுவும் இல்லாததை பார்த்ததும் அவனுடைய முகத்தில் ஒரு சிறிய ஏமாற்றம். வெண்பா மெதுவாக ஆதவனை நிமிர்ந்து பார்த்தாள். ஆதவனின் பார்வை தன் கைகளிலே இருப்பதை கவனித்தவள் தன் கைகளை தாழ்த்தி பார்த்தாள். அவன் கொடுத்திருந்த வளையல்களை தான் அணியவில்லை என்பதை உணர்ந்தவள் சிறிது தயக்கத்துடன் மெதுவாக சொன்னாள். அந்த வளையல உரிமையோட போட்டுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு அந்த முழு உரிமையும் இருக்குன்னு உங்ககிட்ட இருந்து உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறம்தான் போட்டுக்கணும்னு வெயிட் பண்றேன் என்று சொல்லிவிட்டு மெதுவாக தலையை நிமித்தினான். அவளை பார்த்த ஆதவன் கண்களில் ஒரு நொடி ஆச்சரியம் தெரிந்தது. அடுத்த நொடி அவன் பார்வை முழுவதும் வெண்பாவின் மீதே நிலைத்தது. வெண்பா ஆதவனின் கண்களை பார்த்தவரை சிறிது மூச்சை இழுத்து விட்டு தயக்கமான குரலில் கேட்டாள். நீங்க நேத்து சொன்னதெல்லாம் உண்மைதானே? எதுவும் விளையாட்டுக்காக இல்லையே? இன்னைக்கு உங்க முடிவுல எந்த மாற்றமும் இல்லையே என்று கேட்டாள். அவளுடைய கேள்வியை கேட்ட ஆதவன் அவள் அருகில் வந்து நின்றான். அவளுடைய கண்களை நேராக பார்த்தபடி மிகவும் மென்மையான குரலில் வெண்பா என்று அழைத்தவன், நான் வாழ்க்கையிலே முதலாக ஆசைப்பட்டது நீ மட்டும்தான். உன்னை பார்த்ததுக்கு பிறகுதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எனக்குள்ள ஆசையே வந்தது. சிறிது நேரம் அவளையே பார்த்துவிட்டு அவள் மேலுள்ள தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொள்ள முயன்றபடி ஆதவன் மெதுவாக பேசினான். என்னால முடியல வெண்பா. என் மனசுல இருக்கிற இந்த உணர்வுகளை உன்கிட்ட வெளிக்காட்டாமல் இருக்க முடியல. உன்னை விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து பார்க்குற அளவுக்கு கூட எனக்கு பொறுமை இல்லை. நீ இல்லாத ஒரு நிமிஷம் கூட என்னால மூச்சு விட முடியாத மாதிரி இருக்கு வெண்பா, புரிஞ்சுக்கொடி என்று உணர்வுடன் சொன்னான். அவனுடைய வார்த்தைகளை கேட்ட வெண்பாவின் முகம் வெக்கத்தில் மெல்ல மெல்ல சிவந்து போனது. அவனுடைய மூச்சுக்காற்று அவளுடைய முகம் முழுவதும் தீண்டிக் கொண்டிருந்தது. அந்த நெருக்கத்திலிருந்து தன்னை காத்துக்கொள்ள வெண்பா சற்று பின்னால் நகர்ந்தாள். ஆனால் எதிர்பாராத விதமாக தடுமாறியவள் கீழே விழப்போக ஆதவன் உடனே அவளுடைய இடுப்பையும் தோளையும் தாங்கி பிடித்து அவளை தன்னருகில் இழுத்து அணைத்து கொண்டான். அவனுடைய அணைப்பில் ஒரு நொடி அப்படியே உறைந்து போன வெண்பா சுற்றியிருந்த அனைத்தையும் மறந்து போய் அவனுடைய அருகாமையை மட்டும் உணர்ந்தபடி நின்றாள். அவனை விட்டு விலக நினைத்த வெண்பாவின் காதலியில் நெருங்கிய ஆதவன் மெதுவாக, பிளீஸ் இன்னும் கொஞ்ச நேரம் இப்படியே இருடி என்று கிசுகிசுத்தான். சிறிது நேரத்தில் யாராவது வந்துவிட்டால் இப்படி பார்த்தால் தப்பாயிடும் என்ற எண்ணத்தில் வெண்பா மெதுவாக, பிளீஸ் என்னை விட்டுடுங்க என்று சொல்ல ஆதவன் அவளை மெதுவாக விடுவித்தான்.
வெண்பா தன்னைத்தானே ஆசுவாசப்படுத்தி கொண்டு சில நொடிகள் அமைதியாக இருந்தார். பின்னல் ஆதவனை பார்த்து, என்கிட்ட அப்படி என்ன இருக்கு? நான் ஒரு கிராமத்து பொண்ணுதான். பெருசாவும் படிப்பில்ல. 12ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கேன். அப்பா அம்மாவும் இல்ல. சொத்து சுகமும் இல்ல. எதுவுமே இல்ல. சிறிது தயங்கவள் அவனை பார்த்தபடி, இப்படி எதுவுமே இல்லாத என்ன ஏன் உங்களுக்கு இவ்ளோ பிடிச்சிருக்கு? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறதால உங்களுக்கு எதுவுமே கிடைக்க போறதில்லையே என்று மனதில் இருந்த கேள்வியை தயக்கத்துடன் கேட்டாள். ஆதவன் உதட்டோரத்தில் ஒரு சிறு புன்னகையுடன் அவளை பார்த்தபடி, வேற எந்த பெண்ணிடமும் நான் பார்க்காத ஒரு விஷயத்த உன்னிடம் பார்த்தேன் என்று மெதுவாகச் சொன்னான். அவன் சொன்னதை கேட்ட வெண்பா புரியாமல் தலையை சாய்த்து அவனை பார்த்தாள். அவளுடைய அந்த பார்வையை பார்த்த ஆதவன் மனதுக்குள்ளே, ஐயோ கொல்றாளே, கண்ட்ரோல் ஆதவா, எதையாவது பண்ணி அவளை பயமுறுத்திடாதே என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டான். என்னை பார்த்ததும் என்கிட்ட வரணும்னு நினைக்கல. என்னை விட்டு தள்ளியே இருந்த. என் பக்கத்துல வரக்கூட தயங்குன. உன்னோட அந்த வெக்கம், அந்த தயக்கம் இன்னும் எவ்வளவோ இருக்கு. உன் மேலே ஏன் காதல் வந்துச்சு, எப்ப வந்துச்சு, எப்படி வந்துச்சுன்னு கூட அதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா உன்னை பார்த்த முதல் நொடியில இருந்து என் இதயம் ரொம்ப வேகமா துடிச்சுச்சு. அதுக்கான காரணம் என்னன்னு எனக்கே கொஞ்சம் கொஞ்சமா தான் புரிய ஆரம்பிச்சு. நீ என்னவளாக எனக்கான வெண்பா. அதுக்கு மேல உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு எனக்கு தெரியல. அப்புறம் என்னை பற்றி நான் யாரு, என் குடும்பம் அதெல்லாம் உன்கிட்ட இப்ப என்னால சொல்ல முடியாது. இப்ப சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கேன். நீ என்னை முழுசா நம்புவேன்னு நான் நம்புறேன். நான் இப்பவும் உன்கிட்ட கேக்குறேன். என்ன கல்யாணம் பண்ணிக்குவியா? பாட்டியும் நம்ம கூடவே கூட்டிட்டு போயிடலாம். எனக்கு ஒரு குடும்பம் வேணும் வெண்பா. உன்னோட ஒரு அழகான குடும்பத்தை அமைச்சு வாழணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு கிடைக்காத அந்த குடும்பம் உன்னால எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன். என் உலகமே நீயா இருக்கணும் தாண்டி ஆசைப்படுறேன். எனக்கு தெரியலங்க. என் இதயம் உங்களை பார்த்த நொடியில இருந்து ரொம்ப வேகமா துடிச்சிச்சு. உங்களை பார்க்கணும், உங்ககிட்ட பேசணும், உங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நானும் ஆசைப்பட்டேன். நீங்க பண்ற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. உங்களோட இருக்கிற ஒவ்வொரு நொடியும் நான் பாதுகாப்பா உணர்ந்தேன். உங்களை நான் முழுசா நம்பினேன். உங்களை கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் எனக்கு இல்லைன்னா உங்களோட மூச்சு காத்து கூட என் மேல பட நான் அனுமதிச்சிருக்க மாட்டேன். உங்களோட வாழ்க்கையை பத்தி நீங்களே சொல்ற வரைக்கும் நான் கண்டிப்பா காத்திருப்பேன் என்று சொல்லிவிட்டு வேகமாக வீட்டுக்குள் செல்ல நினைத்த வெண்பாவின் கைகளை ஆதவன் பிடித்து இழுத்தான். இப்பவும் தப்பிச்சு போயிடலான்னு மட்டும் நினைச்சிடாதடி. அவளை பின்னிருந்து அணைத்தபடி அவளின் காதருகில் நெருங்கி ஆதவன் மெதுவாக கிசுகிசுத்தான். ஐ லவ் யூ வெண்பா. அவனுடைய மூச்சு காற்றும் அவன் கூறிய வார்த்தைகளும் காதுகளில் பட்டதும் அவனின் அருகாமையில் அவன் தன்னையே மறந்து சொக்கி நின்றாள் அந்த பேதை. சிறிது இடைவெளிக்கு பிறகு அவளை பார்த்தபடி, உன் உச்சி முதல் உன் பாதம் வரை முழு உரிமையும் எனக்கு எனக்கு மட்டுமே வேணும் வெண்பா. அந்த உரிமை மட்டும் எனக்கு கொடுத்துடு என்றான். அந்த உரிமை எப்பவோ கிடைச்சிடுச்சு. அதை நீங்க என்கிட்ட கேட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. சிறிது நேரம் அவன் கண்களை விட்டு பார்வையை விலக்காமல் வெண்பா தன் இதய துடிப்பை மெல்ல கட்டுப்படுத்தி கொண்டு ஆதவனை நோக்கி திரும்பினான். என் உடலும் என் மூச்சும் என்னோட உயிரும் இனிமே உங்களுக்கு மட்டுமே சொந்தம். அதுல எனக்கு கூட உரிமை இல்லை என்று அவளுடைய குரல் இன்னும் ஆழமானது. அதே போல உங்க மேல எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கணும். நீங்க என்றைக்கும் எனக்கு மட்டும் சொந்தமா இருக்கணும். உங்க நிழல் கூட வேற யார் மேலையும் படக்கூடாது. உங்க மேல எனக்கு இருக்கிற அந்த உரிமைய நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். இதுக்கெல்லாம் நீங்க சம்மதம்னா எனக்கு இப்ப இந்த வாக்க கொடுக்கணும் என்று அவன் கண்களை ஆழமாக பார்த்தபடி சொன்னாள். அவள் குரலில் காதலை விட அதிகமாக தான் மீது அவளுக்கே உரிய உரிமையின் அழுத்தம் ஆழமாக இருந்தது. ஆதவன் வெண்பாவின் குரலில் வெளிப்பட்ட அந்த ஆழமான உரிமையையும் அவள் தன்னை பற்றி கொண்டிருக்கும் அந்த பொசிஷனஸையும் கண்டு மெய்சிலிர்த்து போனான். இத்தனை நாளும் தன் மனதில் மட்டும் இருந்த உணர்வுகள் இப்போது அவள் வார்த்தைகளும் வெளிப்படுவதை உணர்ந்தவனின் முகத்தில் ஒரு ஆழமான புன்னகை மலர்ந்தது. இன்னும் அவள் அருகில் நெருங்கியவன் அவளுடைய கண்களை நேராக பார்த்தபடி மெதுவாக சொன்னான். இந்த ஜென்மத்துல மட்டும் இல்லை வெண்பா. நான் பிறக்கிற ஒவ்வொரு ஜென்மத்திலையும் நீதான் என் மனைவி. நான் உனக்கானவனா மட்டும்தான். நீ என் மேல எவ்வளவு உரிமை எடுத்துக்கிட்டாலும் அந்த உரிமையை விட அதிகமா உன் மேல எனக்கு உரிமை இருக்கு. நான் உனக்கு மட்டும் சொந்தம்னு எப்படி சொன்னியோ அதே மாதிரி நீ என்றைக்கும் எனக்கு மட்டும்தான் சொந்தம். உன்னை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் வெண்பா என்று அவளுடைய கண்களை பார்த்தபடியே உறுதியாக குரலில் சொன்னவன் அவளுடைய நெற்றியில் ஆழமாக ஒரு முத்தமிட்டான். அதையெல்லாம் கேட்ட வெண்பாவின் முகத்தில் ஆதவின் முகத்தில் இருந்த அதே புன்னகை மலர்ந்தது. அவன் முத்தமிட்ட அந்த நிமிடத்தில் அவளுடைய இதழ்களிலும் ஒரு மெல்லிய புன்னகை மலர்ந்தது.
ஆனால் அந்த புன்னகையின் நடுவே அவளுடைய கண்களின் ஓரத்தில் இருந்து சில கண்ணீர் துளிகளும் வழிந்தன. இத்தனை வருடங்கள் அவள் சுமந்த தனிமைக்கும் ஏக்கத்திற்கும் கிடைத்த விடையாக அவனை உணர்ந்தவள் ஆதவனை இன்னும் இறுக்கமாக அணைத்து கொண்டாள். அது அவனை முதல் முறையாக தன்னவனாக அணைத்து கொண்ட அணைப்பு. அவளுடைய அந்த அணைப்பை உணர்ந்த ஆதவன் அவளுடைய தலையில் மெதுவாக ஒரு முத்தமிட்டு பின்னர் அவளை மெதுவாக விலக்கி கொஞ்சம் தள்ளி நின்றான். அவளுடைய கண்களை நேராக பார்த்தபடி ஒரு புன்னகையுடன், இங்கிருந்து போயிடு, கொஞ்ச நேரம் கூட இங்க நிக்காத, அப்புறம் என்னால என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியாது என்று சொன்னான். அதை கேட்ட வெண்பாவின் கண்கள் ஆச்சரியத்தில் விரிந்தன. அடுத்த நொடியே அவளுடைய முகம் வெட்கத்தில் சிவந்து போனவள் அவள் வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். அவள் ஓடி செல்வதை பார்த்த ஆதவனின் சிரித்து கொண்டே தன் நெஞ்சில் கை வைத்தபடி, இவ என்ன இப்படி படுத்துறாளே என்று தனக்குத்தானே சொல்லிக் கொண்டு சிரித்தாள். இவை அனைத்தையும் ஒரு பெரிய மரத்தின் பின்னால் மறைந்து நின்றபடி அனிதாவும் மதியும் பார்த்து கொண்டு தங்களுக்குள் சிரித்து கொண்டிருந்தனர். அவர்கள் இருவரையும் கவனித்த ஆதவன் சிரித்தபடியே, ரொம்ப பண்றீங்க, எனக்கும் ஒரு நேரம் வரும், அப்ப பாத்துக்கிறேன் உங்களை என்று சொல்ல, தாங்கள் ஒளிந்திருப்பதை கண்டுபிடித்து விட்டான் என்பதை உணர்ந்த அனிதாவும் மதியும் உடனே அங்கிருந்து ஓடினர். அவர்களை பார்த்த ஆதவன் மெல்ல தலையசைத்து கொண்டு ஒரு நிம்மதி மூச்சை விட்டபடி வீட்டுக்குள் சென்றான். அவன் மறைத்து வைத்திருந்த லேப்டாப்பை எடுத்துக்கொண்டு ப்ராஜெக்ட் வேலைக்காக தனது டீமுடன் சேர்ந்து சிறிது நேரம் வேலை செய்துவிட்டு மதிய உணவிற்காக ஆளுக்கு வந்தான். அங்கே அனிதா டிவி பார்த்து கொண்டிருந்தாள். அண்ணா, நாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டோம், நீங்க கிச்சனுக்கு போங்க என்று சொல்லிவிட்டு அவனை பார்த்து குறும்பாக சிரித்தாள். அங்க உங்க வெண்பா இருப்பாங்க, அவங்க உங்களை பார்த்துக்குவாங்க, நீங்க போங்க என்று கிண்டலாக சொல்ல, ஆதவன் அவளை முறைத்தபடி பார்த்துவிட்டு கிச்சனுக்குள் சென்றான். சமையலறைக்குள் நுழைந்த ஆதவன் வெண்பாவுக்கு மேலே இருந்த ஒரு பாத்திரத்தை எடுக்க அவள் எக்கி முயற்சி செய்து கொண்டிருப்பதை பார்த்தவன் மெதுவாக அவள் அருகில் சென்றவன் அவளுக்கு பின்னால் நின்றபடி அந்த பாத்திரத்தை எடுத்து வைத்தான். ஆதவனை பார்த்த வெண்பா அவன் அருகில் வந்ததும் அவனை நோக்கி திரும்பினாள். இப்படி விளையாட்டுத்தனமா ஏதாவது பண்ணாதீங்க, பெரியவங்க யாராவது பார்த்தா அவ்வளவுதான் என்று கோபம் கலந்த குரலில் சொல்லிவிட்டு அவனிடமிருந்து சற்று தள்ளி நின்றான். பிறகு அவனை பார்த்தபடி இடுப்பில் கை வைத்து கொண்டு, டைம் என்னாச்சு, இப்பதான் சாப்பிட வருவீங்களா, நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க, சாப்பிடாம இருந்தா உடம்பு என்னத்துக்கு ஆகும் என்று கோபமாக கேட்டார். அவளுடைய அந்த கோபத்துக்குள் இருந்த அக்கறையை பார்த்த ஆதவனுக்கு மனதுக்குள் சொல்ல முடியாத சந்தோஷம் வந்தது. இத்தனை வருடங்கள் தான் மீது யாராவது இப்படியெல்லாம் அக்கறை காட்ட வேண்டும் என்று ஏங்கியவனுக்கு வெண்பாவின் ஒவ்வொரு வார்த்தையும் புதிதாக இருந்தது. அவளை இன்னும் கொஞ்சம் சீண்டி பார்க்க வேண்டும் என்ற ஆசை வந்தாலும் தன்னைத்தானே கட்டுப்படுத்தி கொண்டவன், நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட நடந்துகிட்டே இருந்தா அப்புறம் என்னோட சுயரவத்தை நான் காட்ட வேண்டியிருக்கும் என்று குறும்பாக சொன்னான். அவன் விளையாட்டை புரிந்து கொண்டவள் அவனை முறைத்து பார்த்தபடி, சி, உங்களுக்கு இதேதான் வேலையா போச்சு என்று சொல்லிவிட்டு டைனிங் டேபிளுக்கு சென்று அவள் சாப்பாட்டை எடுத்து வைக்க ஆதவன் சிரித்தபடியே கைகளை கழுவிவிட்டு அவள் வந்து அமர்ந்தாள். வெண்பா அவனுக்கு சாப்பாடு பரிமாறி கொண்டிருந்தாள். சில நொடிகளுக்கு பிறகு ஆதவன் அவளை பார்த்து, நீ சாப்பிட்டியா என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் வெண்பாவின் முகத்தில் மெல்லிய புன்னகை மலர்ந்தது. இல்ல, உங்களுக்காக தான் காத்திருக்கேன் என்றாள். அந்த ஒரு வார்த்தை ஆதவனின் மனதை முழுவதுமாக நிறைத்தது. தன் வாழ்க்கையில் இத்தனை வருடங்கள் எதற்காக இயங்கினானோ தன்னை எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒருவர், தான் மீது அக்கறை காட்டும், தன்னுடன் சேர்ந்து சாப்பிட நினைக்கும் ஒருவர் இப்போது வெண்பாவின் மூலம் அவனுக்கு கிடைத்து கொண்டிருந்தது. அந்த உணர்வு அவனுடைய சந்தோஷத்தை இன்னும் ரெட்டிப்பியாக்கியது. வெண்பாவை பார்த்து புன்னகைத்தவன், உண்மையிலுமா, அப்ப ஏன் கூட சேர்ந்து சாப்பிடலாம் வா என்று அவளை தன் அருகில் அழைத்தான். வெண்பா எதிரில் அமரப்போக ஆதவன் அவளை தன் அருகில் அமர வைத்தான். பின்னர் அவளுக்காக உணவை எடுத்து மெதுவாக ஊட்டிவிட்டான். அந்த நொடியில் வெண்பாவின் கண்கள் கலங்கின. இருந்தாலும் அந்த கண்ணீரை மறைத்து கொண்டு அவன் ஊட்டிய உணவை அமைதியாக சாப்பிட்டான். பிறகு அவளும் அவனுக்காக உணவை எடுத்து ஆதவனுக்கு ஊட்டிவிட்டாள். ஒருவருக்கொருவர் உணவை ஊட்டி கொண்ட அந்த சிறு தருணத்தில் இருவருடைய மனதிலும் ஒரே உணர்வுதான் நிறைந்திருந்தது. அவர்கள் இருவருக்கும் இதுவரை தங்கள் வாழ்க்கையில் தனித்தனியாக சுமந்த இயக்கங்களும் வெறுமைகளும் மெல்ல மறைந்து போனது. இத்தனை நாளும் தனக்கென யாருமில்லை என்று ஏங்கிய ஆதவனுக்கும் தன்னை தவிர தனக்கென யாருமில்லை என்று வாழ்ந்த வெண்பாவுக்கும் அந்த நொடியிலிருந்து ஒருவருக்கொருவர் தங்களுடைய உலகமாக மாறத் தொடங்கின. வெண்பா தன் வேலைகள் எல்லாம் முடிச்சுவிட்டு வீட்டுக்கு கிளம்புவதற்கு தயாராகி வெளியே வந்தாள். வெளியே வந்தவுடன் அவளுடைய கண்கள் ஆதவனை தேடியது. ஆனால் அவன் அவள் கண்ணில் படவில்லை. சிறிது வருத்தத்துடன் வீட்டை விட்டு வெளியே வந்தவள் சற்று தள்ளி இருந்த ஒரு மரத்தடியில் தனக்காக ஆதவன் காத்திருப்பதை பார்த்ததும் அவளுடைய முகத்தில் இருந்த கவலை அப்படியே மறைந்தது. சந்தோஷத்துடன் வேகமாக அவனை நோக்கி நடந்தாள்.
தன்னை நோக்கி வரும் வெண்பாவை பார்த்த ஆதவன் புன்னகைத்தபடி, எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சா, வீட்டுக்கு போலாமா என்று கேட்டான். வெண்பாவால் எதுவும் பேச முடியவில்லை. அவனை பார்த்தபடியே மெதுவாக தலையசைத்தாள். ஆதவன் அவளுடைய தலையை மெதுவாக வருடிவிட்டு பின் அவளுடைய கைகளை பிடித்து கொண்டான். அவனுடைய கைகளுக்குள் தன் கையை வைத்து கொண்ட வெண்பாவும் எதுவும் பேசாமல் அவனுடன் நடக்கத் தொடங்கினாள். சாயங்காலத்தில் மெல்லிய வெளிச்சத்தில் அந்த ஒற்றையடி பாதையில் ஒருவருடைய கையை ஒருவர் பிடித்து கொண்டு அவர்கள் இருவரும் நடந்து சென்ற அந்த நொடி அவர்களுடைய மனதில் சொல்ல முடியாத அளவுக்கு ரம்மியமாக இருந்தது. வீட்டு வாசலை அடைந்ததும் ஆதவன் அவளுடைய கைகளை மெதுவாக விடுவித்துவிட்டு, சரி, நீ வீட்டுக்குள்ள போ, நாளைக்கு பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு திரும்பினான். வெண்பா அவன் சட்டையின் ஓரத்தை மெதுவாக இழுத்தாள். அதை உணர்ந்த ஆதவன் திரும்பி அவளை பார்த்தான். அடுத்த நொடி கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் வெண்பா சற்றே எம்பி நின்று அவன் கன்னத்தில் முத்தம் விட்டுவிட்டு வெக்கத்தில் வீட்டுக்குள் ஓடிவிட்டாள். என்ன நடந்து என்பதே புரியாமல் ஆதவன் அப்படியே மிரண்டு போய் நின்றான். சில நொடிகளுக்கு பிறகுதான் சுயநினைவுக்கு வந்தவன் அவள் ஓடிச் சென்ற வீட்டை பார்த்தபடி, பாடா படுத்துறா ராட்சசி என்று முணுமுணுத்து கொண்டே மதியின் வீட்டை நோக்கி நடந்தான். இன்று நடந்த அனைத்திலும் வெண்பாவின் முகம் சந்தோஷத்தில் இன்னும் மலர்ந்திருந்தது. வீட்டுக்குள் நுழைந்தவள் ஆளில் அமர்ந்த பாட்டியிடம் சென்று அவளுடைய மடியை தலை வைத்து படுத்து கொண்டாள். பாட்டி அவளுடைய தலையை வருடியபடியே, என்னாச்சு வெண்பா என்று கேட்டாள். அதை கேட்டு வெண்பா சிரித்து கொண்டே, ஒண்ணுமில்ல பாட்டி, ஒரு வாட்டி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். நம்ம ஒருத்தரை உண்மையா விரும்பினா அவங்க சொல்றதுக்கு முன்னாடியே அவங்க மனசுல இருக்க உணர்வுகளை நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு சொன்னாங்க. அந்த வார்த்தையை கேட்டப்போ நான் சிரிச்சேன். ஆனா அது இப்ப நடக்கும்போதுதான் பாட்டி அதோட அர்த்தம் என்னன்னு எனக்கு புரியுது என்று சொல்லிவிட்டு பாட்டியை பார்த்து புன்னகைத்தாள். நீங்க சொன்னது உண்மைதான் பாட்டி. அவர் என்ன முழுசா விரும்புறாரு. அதனாலதான் நீங்க இல்லாம நான் கஷ்டப்படுவேன்னு தெரிஞ்சு உங்களையும் எங்க கூட கூட்டிட்டு போகணும்னு சொல்லியிருக்காரு. அத கேட்டோன்னே எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தது தெரியுமா பாட்டி என்று சொல்லும் போதே அவளுடைய கண்கள் மெல்ல கலங்கின. நான் பிறந்ததுல வேணா யாருக்கும் சந்தோஷம் இல்லாம இருந்திருக்கலாம் பாட்டி. ஆனா இப்போ என்னால அவரோட உலகமே சந்தோஷமா நிறைஞ்சு போயிருக்கு. அவரோட ஒவ்வொரு செய்கையும் எனக்கு அதை தான் காட்டுது பாட்டி என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்தாள். பிறகு கண்களில் நீர் தேங்கியபடி, எனக்கு இது போதும் பாட்டி. என் பிறப்புக்கான முழு அர்த்தத்தையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் என்று சொன்னாள். அதை பார்த்த பாட்டியின் மனமும் நெகிழ்ந்தது. வெண்பாவின் நெற்றின் மெதுவாக ஒரு முத்தம் விட்டாள். இனி நீ எப்பவும் இதே மாதிரி சந்தோஷமா இருக்கணும் வெண்பா, எனக்கு அது போதும் என்று சொல்லியபடி அவளை அன்புடன் பார்த்து கொண்டாள். ஆனால் பாட்டியின் மனதுக்குள் ஆதவன் சொல்லி சென்ற வார்த்தைகள் மட்டும் ஓடிக்கொண்டே இருந்தன. நான் யாருன்னு வெண்பாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பா பயந்துட்டு என்னை வேண்டான்னு சொல்லிடுவா பாட்டி. ப்ளீஸ் கொஞ்ச நாள் எனக்காக இதை அவளுக்கு தெரியாம பார்த்துக்கோங்க. நேரம் வரும்போது நானே அவகிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என்று ஆதவன் கூறிய வார்த்தைகளை வெண்பாவுக்கு தெரியாமல் பாட்டி தன் மனதுக்குள்ளே வைத்து கொண்டாள்.